ஹாய், உங்கள் வசந்தசேகர். இன்னைக்கு புலவர் சீத்தலை சாத்தனாரை பற்றி தான் பேச போகிறோம். இவர் மதுரை மாநகரில் வாழ்ந்தவருங்க. இவர் மணிமேகலைங்கிறவும் மிகப்பெரிய பௌத்த காப்பியத்தை எழுதியவர். அந்த மணிமேகலைங்கிற அல்ல குறையாத பிச்சை பாத்திரம் இருக்கு, அந்த மணிமேகலை பற்றிய காப்பியத்தை எழுதியவர். இவர் பௌத்த மதத்தை சார்ந்தவர். அந்த மணிமேகலை கூட பௌத்த மதத்தினுடைய கொள்கைகளை பற்றி சொல்லக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும். இவர் நம்ம சிலப்பதிகாரம் எழுதினார்ல இளங்கோவடிகள். இளங்கோவடிகளும் இந்த சீத்தலை சாத்தனாரும் நண்பர்கள், இருவரும் நண்பர்கள். அந்த குறிப்பெல்லாம் இருக்குது. இவருக்கு ஏன் இந்த பேர் வந்தது சீத்தலை சாத்தனார் அப்படின்னு ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பிறந்த ஊர் சீத்தலைங்கிற ஒரு ஊர், அந்த ஊரில் பிறந்தனால இவர் சீத்தலை சாத்தனார்னு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவர் கவிதை எழுதுவார், பனை ஓலையில் தானே பழம் எழுதுவாங்க, அப்போ எழுதுறதுக்கான ஆணி இருக்கு இல்லையா, எழுத்தாணி, அந்த கவிதையெல்லாம் வரும்போது எழுதிட்டு இருக்கும்போது கவிதை சில நேரத்தில் வரலன்னா இவர் தலையிலே அப்படியே கொட்டிக்கு வரோம், அந்த ஆணியாலே அப்படியே குத்தி குத்தி அந்த ஆணி குத்தி குத்தி அந்த தலை சீ தலை ஆயிடுச்சு, சீ ஒழுகுமா அவர், அப்படி தான் இருப்பார் அவர் அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. அதனால் இவர் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இவர் மணிமேகலை எழுதிய மிகப்பெரிய காப்பியம் அது இன்னை வரைக்கும் அது புகழ்பெற்று. நம்ம ஏன் இதுமாரி புத்தகத்தெல்லாம் ஏன் படிக்காமல் தவிர்த்துருக்கோம் தெரியலங்க. நீங்களும் வாய்ப்பு வரும்போது அந்த மணிமேகலை நூலெல்லாம் படிங்க, அதை பற்றிய குறிப்புகள்லாம் பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.